பாக்கியலட்சுமி சரிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம். ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிட்டு இருக்காங்க. என்ன பேச்சு பாக்கியா, இவ்வளவு நேரத்துக்கு அவங்க கிட்ட பேசணும்னால என்ன அவசியம் இருக்கு? அவர் உனக்காக கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. அந்த கான்ட்ராக்டை நீ நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டியா? அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன இருக்கு அவர்கிட்ட பேச? இனி அவர்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி பண்றது, பழகிறது, இது எல்லாமே நீ வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னத்தை ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பார், ஊர்ல உலகத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி எல்லாமா பேசுவாங்க, கை மூக்கு வாய் வச்சு எல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்பவே எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட்டா இருக்குன்றது உனக்கே தெரியும்லன்றாங்க. அத்தை, மற்றவங்களுக்காக எல்லாம் என்னால பார்க்க முடியாது. அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இப்ப வரைக்கும் அவர் எனக்கு ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணுனா கண்டிப்பா நான் முன்ன நிற்பேன். அதே மாதிரிதான் எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அவர் எனக்காக நிற்பாரு. இவ்வளவுதான் அத்தை எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங். மற்றவங்க பேசுறாங்கன்னா பேசிட்டு போட்டோம். மற்றவங்களுக்காக எல்லாம் நான் ஒதுங்கி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. நீ இப்பன்னு கிடையாது, எப்பவுமே பட்டு திருந்தினாதான் திருந்தவ. அப்ப நான் உன்னை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பாக்கியா என்ன மனுஷன் வாழ்க்கை, ஒருத்தர்கிட்ட பேசினா அவங்கள தப்பா தான் நினைக்குமா இந்த உலகம்னு சொல்லிட்டு பாக்கியா பயங்கர வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.